ஹாய் காய்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அது இயல் 5 திருக்குறள். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேறு திருக்குறள் போட்டிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இயல் 5 திருக்குறள் தான் நம்ம வாசிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் மனப்பாட திருக்குறள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க. திருக்குறள். இன்றைக்கி நம்ம அமைச்சில் இருக்கிற இந்த 4வது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். அப்படின்னா பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நல்வழியாக அறிந்த பின்னும் உலகில் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். அதாவது என்ன சொன்னோன்னா, ஒரு செயலை நம்ம செய்யும் போது அது முறையாக இந்த உலகத்தில் நம்ம நேர்மையாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பொருள் செயல் வகையில் 5ஆவதாக இருக்கிற திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். பொருளால் அவரை பெருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். பொருள் பார்க்கலாம். ஒரு பொருளாக மதிக்க தகாதவற்றை மதிப்புடையவராக செய்தும் செல்வம். அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. அதாவது எந்த ஒரு செல்வம், ஒரு அறிவு இல்லாதவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. அதுதான் இந்த உலகத்தில் ஒருத்தவனுக்கு செல்வம் அல்லது அறிவு, அதாவது கல்வி, இது இல்லாதவன் சிறந்த பொருள் இல்லை அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதே பொருள் செயலில் தான் 8வது திருக்குறள். குன்றேறி யானை போர் கண்ணற்றால் தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை. பொருள் பார்க்கலாம். தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு வெறுக்கையை வீசிட்டு எந்த ஆயுதங்களும் எடுக்காமல் போனால் எப்படி இருக்கும்? ஒரு தைரியம். அதே ஒரு கைப்பொருள் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தைரியத்தோடு போகலாம். அதுதான் இதை சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இனிமேல் ஷார்ட்ஸில் போகிற பிளேஸில் மீதி 2 திருக்குறள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.